இந்த நல்ல நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கணும். என்னன்னா பாருங்க, அங்கங்க வில்லேஜ் ஆபீசர்ஸ், வில்லேஜ் ஆபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் சொல்லி சொல்றாங்க. அந்த வேலை இன்னும் அது காலியாக இருக்கின்றது. அநேகருக்கு வேலை தருவோம் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் வேலை தராதபடிக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். அது மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், அவர்களுக்கும் வேலை தராதபடிக்கு இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதே வண்ணமாக செவிலியர்களுடைய நியமனம் இன்னும் நடக்காமல் இருக்கின்றது. மருத்துவர்கள், அநேக அரசாங்க மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் மருத்துவத்திலே நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொல்லியும் அதில் செய்யாமல் இருக்கின்றார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இந்த அரசாங்க துறையில் இருக்கின்றவர்கள் பொதுவான விடுமுறை நாட்களிலே வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பு ஊதியம் உண்டு. அந்த சிறப்பு ஊதியத்தை எல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தராமல் இருக்கின்றது. கேட்டால் நாங்கள் தருவோம் என்று சொல்லுகின்றார்களே தவிர அதை தராமல் இன்று வரைக்கும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு வேளை காலம் சென்ற அருமையான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியை நன்றாக நடத்தி இருப்பார்கள். காரணம், 10 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து மக்களாக தேர்வு செய்து மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று விரும்பி இவர்களை ஆட்சி கட்டத்திலே உட்கார வைத்தால், இவர்களோ மக்களை ஏமாற்றக்கூடிய எல்லா நிலையும் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வரும் நாட்களிலே இவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான தேர்தல் அறிக்கை அவர்கள் கொடுத்தாலும் நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது அடியனுடைய பணிவான வேண்டுகோள். மீண்டும் அருமையான திரு எடப்பாடி ஆட்சி வரக்கூடியதாய் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கின்ற பாஜக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த 2026 சட்டசபை தேர்தலிலே அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்கள் சட்டசபைக்கு அனுப்பி ஒரு நல்ல ஆட்சி நமக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லி கட்டாயம் நான் நினைக்கின்றேன். அப்படியே செய்யுங்கள். உங்களுக்கு என்னுடைய 2026 வருட வாழ்த்துக்கள்.